ஹலோ குமரி மக்களே, ஐம் நிஷிகா. ஐம் அபிஷ்வா. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ்ல. இன்னைக்கு நம்ம இங்க காலேஜ்ல ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்க போறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஆக்டர் விஜய் வந்துட்டு இப்போ புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறார் இல்லையா? சோ அத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஒப்பீனியன் அவங்க எந்த இன்டென்ஷன்ல வராங்க சொல்ல முடியல. நல்லதாவும் இருக்கலாம். ஸோ நல்ல இன்டென்ஷனோட வந்திருக்காங்கன்னா இட் வில் பி அ சக்சஸ். அவர் வந்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு இப்போ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏன்னா படத்துல எப்படி ஒரு ஹீரோவா இருக்கிற மாதிரி அப்போ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்காப்ல. நல்ல ஒரு ஜாலியா அவர் வந்தா நல்லா இருக்கும். அவர் அந்த மாநாடெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சீமானே ஃபர்ஸ்ட் தம்பி தமிழ் பேசியிருந்தா அடுத்து இப்போ அவர் வந்து கொஞ்சம் விஜயன்னு சொன்ன மாதிரி கதறல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்மள இவ்வளவு தூரம் மேல கொண்டு வந்தவங்களுக்காண்டி ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. அவர் அவரோட வேலையை பார்க்கிறார், நம்ம வேலையை பார்க்கணும். அவர் அரசியல் வந்தாலும் சரி நம்ம பார்க்க போறது இல்லை. அவரை தான் கவனிக்க போறாரு. அவர் சம்பாதிக்கிறது தான் அதுல வந்திருக்காரு. அதனால நம்ம சம்பாதிக்க வேலையை பார்த்து போக வேண்டியதுதான். சான்ஸ் கொடுக்கலாம். அவங்க வந்து என்ன ப்ரூஃப் பண்றாங்கன்னு பாக்கலாம். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம போடுற ஓட்டுல தான் இருக்கு. அவரு வந்திருக்காரு, நம்ம ஒன்னும் செய்ய முடியல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க. சோ உங்களுடைய ஓட் தளபதிக்கு இருக்குமா இருக்காது? கண்டிப்பா தான் இருக்கும். ஆமா, ஜஸ்ட் அவங்களோட ஆட்சி நல்லா இருந்தா நான் கன்ஃபார்ம் போடுவேன். விஜய்க்கு தான். நான் விஜய் ஃபேன், அதனால கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன். வீடியோவை ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இதே கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.